வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ ஒரு 2.1 ஹோம் தியேட்டர். லாஸ்ட் கிளாஸில் 2.2 ஹோம் தியேட்டர் பற்றி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. அதில் என்ன டேட்டா கொடுத்துருக்கோம், நம்ம ஏற்கனவே நிறைய 2.1 ஹோம் தியேட்டர் பற்றி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு, வெரி லோ பட்ஜெட்டில். இதிலெல்லாம் லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு கொடுத்த ஒரு பவர் என்ன அப்படின்னு கேட்டால் 300 வாட்ஸ் ஹோம் தியேட்டர் 2.2. யூஸ்ஃபுல்லாகவே 2.1 தான் சொல்லுவாங்க எல்லோரும், இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம்னா பாருங்கள், இதுதான் சர்க்யூட்ஸு. ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சர்க்யூட்டில் மெயின் உங்களுக்கு இது தெரியும். இது ப்ளூடூத் மாடல், இது பாஸ்டிபிள், இது வால்யூம் கண்ட்ரோல் லெஃப்ட் ரைட்டு, பவர் ஆம்பிளிஃபையர் 50+50 வாட்டு, தென் லெஃப்ட் ரைட் 2 சேனல் வந்துடும். இது 2. இந்த 0.1 அப்படிங்கிறது சப்பு குறிக்கும், வெரி லோ ஃப்ரீக்வன்சி. பெரும்பாலும் இதை தான் ரொம்ப விரும்புகிறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த பேஸ் நல்ல குவாலிட்டி வரணும் அப்படின்னா சில பேர் அசம்பிள் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்களோ ஒரு சின்ன மிஸ்டேக், என்ன அவுட்புட் வருது இல்லையா, சப்போட அவுட்புட்டில் 2 சப்பை ஆட் பண்ணிடுவாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சீரீஸாகவும் கொடுக்கலாம், பேரலாகவும் கொடுக்கலாம். அது சில கால்குலேஷன் இருக்குது. ஒருவேளை கால்குலேஷன் தவறும் பட்சத்தில் சப்பு ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்குது. அதில் குவாலிட்டி வராது. நீங்கள் 2 சப்பை ஆட் பண்ணுறதுனால, வெதர் சீரியஸ் ஆர் பேரல் ஆட் பண்ணுறதுனால அதனுடைய வாட் கூடாது. கஸ்டமருக்கு வேணால் 2 சப்பு ஒர்க் பண்ணுற மாதிரி சொல்லலாம், மொழிய கூடாது, வாய்ப்பு இல்லை. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னொரு சப்பு வைக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பவர் ஆம்ப் ஒன்று ஆட் பண்ணணும். அதுதான் இந்த சப்ஜெக்டில் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். 2 100 வாட்ஸ் மானோ, 2 சப்பு கொடுத்துருக்கு. அது நீங்கள் 4 ohms ஆர் 8 ohms 8 inch யூஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஒரு வால்யூம் கண்ட்ரோல், சப்பு கண்ட்ரோல், ஆனால் 2ஓட போர்டுமே இது கண்ட்ரோல் ஆகும். ஒரு சப்பு பிரி வேணும். சப்பு பிரிக்கு ஸ்டீரியோ இன்புட், ஆனால் அவுட்புட்டில் ஒரே ஒரு சிங்கிள் லோ ஃப்ரீக்வன்சி. இந்த 2 சேனலில் வரக்கூடிய ஆடியோவில் வரக்கூடிய லோ ஃப்ரீக்வன்சி, சேனல் 1 சேனல் 2 எல் ரைட் 2 இருக்குது, லெஃப்ட் ரைட். லெஃப்டில் பேஸ் வழினா கூட ரைட்டில் பேஸ் அந்த லைனில் வந்தால் கூட அது பிக்கப் பண்ணி வெளியே கொண்டு வரும். அதுக்காக தான் அந்த சப் ஆம்பிளிஃபையர் நிறையா இருக்குது. நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே வாங்கினது எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ரிசம்பிளன்ஸில் ஒரே மாதிரி தான் இருக்கும். பெருசெல்லாம் ஒன்று மாறுதலுக்கு. ஒன்று இந்த சப்ரிலுக்கூடிய சப் ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைன்னா சப்பு வால்யூமாக அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருக்கேன். ஒருவேளை நியூ கமர்ஸ் பாருங்கள், வீடியோ பாருங்கள். ஓகேங்களா? சரி, இப்போ என்ன பார்க்குறோம்? இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே, அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டீரியோ போர்டு, கிளாஸ் டி ஸ்டீரியோ போர்டு. நான் என்லார்ஜ் பண்ணுறேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இதுதான் போர்டு, கிளாஸ் டி போர்டு. இதில் பார்த்தீங்கன்னா சிக்னல் இன்புட் எங்கே இருக்குது? சிக்னல் இன்புட் பாருங்கள், இந்த இடத்துல சிக்னல் இன்புட் இருக்குது. இந்த இன்புட்டினுடைய லெவலை கூட்ட குறைக்க ஒரு லெஃப்ட் ரைட் ப்ரீசெட் இருக்குது. கிளாஸ் டி பற்றி சொல்லியிருக்கேன். கரண்ட் கம்மியாக எடுக்கும், ஹீட் இஷ்யூ இருக்காது, எவ்வளோ நேரம் ரன் ஆனாலும் ஹீட் வராது. இதில் பவர் சப்ளைக்கு இந்த சாக்கெட் இருக்குது. இந்த 2 சாக்கெட்டும் லெஃப்ட் சேனல் ரைட் சேனல் ஸ்பீக்கர் ஆர் ஊஃபர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம என்ன சிக்னல் கொடுக்குறோமோ அந்த லெவலில் அப்படியே ரீப்ரொடியூஸ் ஆகும் ஆம்பிளிஃபைடு லெவலில். இதனுடைய பவர் எடுத்துகிட்டிங்கன்னா 60+60 வாட்ஸ். இதனுடைய காஸ்ட் 650 ரூபா. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். யார் வேணால் அசம்பிள் பண்ணிடலாம். ப்ளஸ் மைனஸ் கொடுத்தா போதும், ப்ளஸ் மைனஸ் பார்க்க தெரியணும். சிக்னல் இன் கொடுக்க தெரியணும், 2 ஸ்பீக்கர் ஆட் பண்ண தெரியணும். ஸ்பீக்கர் ஆட் பண்ணும்போது ப்ளஸ் மைனஸ் பார்க்க தெரியணும். வேறு ஒன்றுமே இல்லை, குவாலிட்டியாக ஒரு ஆடியோ ரீப்ரொடியூஸ் ஆகிரும். சரி, இது ஒரு 2 சேனலுக்கு, லெஃப்ட் சேனல் ரைட் சேனல். ஓகே, சரி. அடுத்தபடியாக பாருங்கள், லாஸ்ட் கிளாஸில் ஒரு பவர் ஆம்பிளிஃபையருக்கு நான் ஒரு மானோ ஆம்பிளிஃபையர் கொடுத்துருந்தேன். கிளாஸ் டி ஆம்பிளிஃபையரில் மானோ 12 வோல்ட்லேருந்து 24 வோல்ட் கொடுக்கலாம். ஓகே, 12 வோல்ட் டு 24 கொடுக்கலாம். அதில் ஒரு மானோ, ஓகேவா? இதுதான் 2 போர்டு இருக்குது. இதில் ஸ்டீரியோ போர்டு, இது ஸ்டீரியோ போர்டு, இது மானோ போர்டு. இதனுடைய ப்ரைஸ் 550 வரும். 100 வாட்ஸ் பவர். இதுவே போதுமானது, ரொம்ப சஃபிஷியன்ட் இல்லை நமக்கு 10ல் இன்னும் நல்ல
பாஸ் வந்து நல்ல லெவல் அதிகமாக வேணும் அப்படின்னா இந்த போர்டு தேவை. இந்த போர்டு இது ஒரு கிளாஸ் டி போர்டு. இது வந்து கிளாஸ் டி போர்டு, டூயல் பவர் சப்ளை. டூயல் பவர் செல்ல, அதாவது கிளாஸ் டி போர்டு பெரும்பாலும் எல்லாமே சிங்கிள் பவர் சப்ளையாக தான் இருக்கும். ஹையர் வாட்ஸில் வரும்போது உங்களுக்கு டூயல் பவர் சப்ளை வரும். இந்த போர்டு ஒர்க் பண்ணுறதுக்கு 40 வோல்ட் டிசி ப்ளஸ்ஸு 40 வோல்ட் மைனஸ் காமன் கிரவுண்டு. 40 வோல்ட்லேருந்து 60 வோல்ட் டிசி வரைக்கும் இது கொடுக்கலாம். 500 வாட்ஸ் பவர். யாருக்கு நல்ல ஹெவியாக பேஸ் வேணும், சப்பில் எதிர்பார்க்கணும், சாஃப்டாக வேணும், இல்லை ஹார்டாக வேணும் அப்படின்னா அதுக்கு இந்த போர்டு ரெக்கமெண்டபிள். இந்த போர்டு ஆட் பண்ணும்பொழுது இந்த போர்டுலேயே உங்களுக்கு சப் லெவலில் பிரித்து எடுக்கக்கூடிய ஐசியில் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு சப் ப்ரீ போர்டு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றுமே லெவல் வித்தியாசமாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, 12 இன்ச்சு சப்பு 10 இன்ச்சு சப்பை நீட்டாக ட்ரைவ் பண்ணும். அது ஜேபிஎல் ஆகட்டும், பயனியர் ஆகட்டும், ஏன்னா எதாக இருந்தாலும் சரி ஒர்க் பண்ணும். ஓகே, சரி. இப்போது இதை பற்றி ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஒரு வீடியோ ஒன்று ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். இதை பற்றி இந்த போர்டை பற்றி. இதனுடைய ப்ரைஸ் வந்து 1550. 1550 500 வாட்ஸ் கிளாஸ் டி மானோ போர்டு, சிங்கிள் ஒரு சேனல். ஓகே, தேவைப்படுறவங்க இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேவா, போர்டு இருக்குது அவைலபிள். நிறையா ஸ்டூடெண்ட் இண்டிவிஜுவலாக வாங்கி அசம்பிள் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் ஒன்று அசம்பிள் பண்ணணும் அப்படின்னா இந்த போர்டு சம்பாட் பெஸ்ட்டு சாய்ஸ். அப்போது மானோ போர்டு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 50 வாட்ஸு, 60 வாட்ஸு, 100 வாட்ஸு, 120 வாட்ஸில் ஒரு போர்டு இருக்குது. லாஸ்ட்டு கிளாஸில் காமிச்சிருக்கேன். 120 வாட்ஸ் அதில் சிங்கிள் பவர் சப்ளை. இது மட்டும்தான் 500 வாட்ஸ். இது டூயல் பவர் சப்ளையில் ஒர்க் பண்ணும். ஓகே, இதிலே மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஸ்பீக்கரோட ப்ளஸ்ஸு மைனஸ் அல்லது ஊஃபரோட மைனஸ் ப்ளஸ்ஸு. தென் சப்போஸ் நீங்கள் வந்து இந்த போர்டைய சப்புக்கு பதிலாக லெஃப்ட்டு ரைட்டு கூட யூஸ் பண்ணலாம். சப் ப்ரீ போர்டு இல்லாமல் ஒரு மாடல்லேருந்து வர்ற அவுட்புட்டை டைரெக்டாக இதில் கொடுத்து நல்ல குவாலிட்டியாக லெஃப்ட் ரைட் நல்ல ஹை வால்யூமில் எடுக்க முடியும். 500 வாட்ஸ்னால் பார்த்துக்குங்களேன், பக்காவாக. சில பேருக்கு தேவைப்படும், ஆர்கெஸ்ட்ரா இந்த இடத்துல தேவைப்படும், அவங்களுக்கே இந்த மாதிரி கொடுக்கலாம். இல்லை வீட்டுக்கே வேணாலும் அந்த மாதிரி அசம்பிள் பண்ணிக்கலாம். அதாவது சப் ப்ரீ போர்டு இல்லாமல் லெஃப்ட்டு ரைட்டு எந்த சேனல் கொடுத்தும் இதில் ஆடியோ அவுட்புட் பிக்கப் பண்ணிக்கலாம். நல்ல குவாலிட்டி இருக்கும். உங்களுக்கு பாஸ் சூப்பராக வேணும் அப்படின்னா ஒரு சப் ப்ரீ போர்டை ஆட் பண்ணுங்கள். ஓகே, இதில் ப்ளஸ் மைனஸ் காமன் கிரவுண்டு கொடுத்துருக்கு. ஸ்பீக்கர் காமன் கிரவுண்டு ப்ளஸ் ஸ்பீக்கரோட ப்ளஸ் எதுங்கிறது பாயிண்ட் இதிலே கொடுத்துருக்கு. கன்ஃபியூஷன்லாம் எதுவுமே இல்லை. சிக்னல் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஒரு வால்யூம் கண்ட்ரோலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி. லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பவர் சப்ளை எல்லாம் கொடுத்துருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பவர் சப்ளை. இது வந்து 12 வோல்ட் 5 ஆம்பியர் பவர் சப்ளை. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இதனுடைய ப்ரைஸ் எல்லாமே டீட்டெயில்ஸ் நான் அதில் சொல்லியிருக்கேன். 350 வரும் காஸ்ட்டு. ஓகே, தென் அடுத்தபடியாக இதே மாதிரியா உங்களுக்கு 12 வோல்ட் 5 ஆம்பியர் இது 350 காஸ்ட்டு வரும். இந்த போர்டு பாருங்களேன், இது 12 வோல்ட் 10 ஆம்பியர் 650 இது தேவைப்படும். ஏன்னா கிளாஸ் டினா இந்த மாதிரி எஸ்எம்பிஎஸ் தேவைப்படும். அடுத்தது இது வந்து 24 வோல்ட் 10 ஆம்பியர் இது 750 750 ரூபா வரும். தேவைப்பட்டவங்க வாங்கிக்கலாம். அடுத்தபடியாக உங்களுக்கு ஒன்று சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி ஒரு இது வந்து 33 ஆம்பியர் 33.3 ஆம்பியர் அதாவது 400 வாட்ஸு 12 வோல்ட்டு 750 தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கலாம். தென் இது ஒரு இன்வெர்ட்டர் 500 வாட்ஸ் இன்வெர்ட்டர். இதனுடைய ப்ரைஸ் வந்து 1500 ரூபா வரும். நம்ம ஃபேன் டியூப் லைட் எல்லாம் யூஸ் பண்ண முடியும் இந்த யூனிட்டில். இதில் ப்ளஸ் மைனஸ் இருக்குது, பேட்டரி ஆட் பண்ணிடலாம். ஓகே, ஓவர்லோடு கட் ஆஃப் இருக்குது இதில். தென் அடுத்தபடியாக இது ஒரு 2000 வாட்ஸ் 2000 வாட்ஸ். ஸோ பக்காவாக யூஸ் பண்ணலாம். ஓகே, ஒரு 12 வோல்ட் பேட்ரி 100 ஆம்பியர் இருக்கணும். இதில் வந்து நீங்கள் ஃபேன் வேறு ஏதாவது எலக்ட்ரிக்கல் ஐட்டம் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதோடைய ப்ரைஸ் வந்து 2500 ரூபா வரும். இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு வரும். ஓகேங்களா, சரி. இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம். இதில் நான் இப்போ என்ன சொன்னோம், இதுதான் இந்த போர்டு. இந்த போர்டை பற்றி தான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருந்தேன். ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன், ஈஸியாக தெரியணுங்கிறதுக்காக பார்த்துக்கலாம் நீங்கள். தென் இதான் நான் பார்க்கக்கூடிய சர்க்கியூட்டு. இது ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கலாம், அல்லது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஜெராக்ஸ் எடுத்து வச்சுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் பார்க்குறது வந்து இந்த போர்டு யூஸ் பண்ணி இந்த 500 வாட்ஸ் மோனோ போர்டு 50-50 ஒரு லெஃப்ட் ரைட்
லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட்டு சப்புக்கு 500 வாட்ஸ், மொத்தம் 600 வாட்ஸ் பவர். 2.1 ஹோம் தியேட்டர். இதில் எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஆண்டனா, ப்ளூடூத் மாடல் லெஃப்ட் சேனல், ரைட் சேனல், பேஸ் டிபிள் போர்டுலேருந்து வால்யூம் கண்ட்ரோலுடைய ஹாட் எண்டுக்கு அவுட்புட் வருது. சென்டர் பாயிண்ட்லேருந்து பவர் ஆம்பிளிஃபையருக்கு போய் லெஃப்ட் சேனல், ரைட் சேனல் 2 ஸ்பீக்கரில் டிரைவ் ஆயிரும் 8 இன்ச்சு. இது ஒரு ரூட் கம்ப்ளீட்டாக. ஓகே, இந்த டோட்டல் சர்க்கியூட் ஒர்க் பண்ணதுக்கு இதுக்கு 12 வோல்ட் வேணும், இதுக்கு 12 வோல்ட் வேணும், இதுக்கு 5 வோல்ட் வேணும். இதை கொடுக்கறதுக்காக ஒரு 12 வோல்ட் 5 ஆம்பியரில் எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த செக்ஷனுக்கு மட்டும். ஓகேவா, இதெல்லாம் கம்ப்ளீட்டாக இது வந்து பேஸ் டிபிள். இதெல்லாம் பேஸ் டிபிள். நம்ம என்ன லெவல் வேணுமோ அந்த லெவலை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து ஓகே, ஆல்ரெடி நமக்கு தெரியும். அடிக்கடி ஸ்டூடெண்ட் சொல்கிறது அதுதான். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் ஒவ்வொரு வியூவர்ஸும் ஒரு குவாலிஃபைடு என்ஜினியராக வரணும். வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். என்னுடைய வீடியோஸ் தொடர்ந்து வரணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி, 5.1 ஹோம் தியேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், யூபிஎஸ் இன்வெர்ட்டர், எமர்ஜென்சி லைட், எஸ்எம்பிஎஸ் அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ். தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணுங்கள். நான் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆன்லைன் ட்ரைனிங்காக இருக்கனால உங்களுக்கு டைம் மிச்சமாகவும் பணம் மிச்சமாகவும் நீங்கள் வீட்டில் இருந்த இடத்துலேருந்தே எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்பங்களையும் எந்த விதமான ஒளிவு முறையும் இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியும். படிப்பு தேவையில்லை, ஆர்வம் கண்டிப்பாக இருக்கணும். ஆர்வம் இருந்தால் போதும். இந்த மாதிரி ஒரு சர்க்யூட்டை டயக்ராமை பார்க்க தெரியணும். இது தெரிஞ்சால் போதும். அது தெரிகிறதான் கோர்ஸே. இந்த டயக்ராம் தான் உங்கள்கிட்ட ஞாபகத்தில் இருந்தால் போதும். யார் வேணால் ஒரு ஆம்பிளிஃபையர் பக்காவாக மேக் பண்ணலாம். ஓகே, சர்வீஸும் பண்ணலாம். இப்போ இந்த செக்ஷன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ எதுனா இதுதான் பவர் ஆம்ப். இப்போ இந்த பவர் ஆம்ப் வந்து உங்களுக்கு என்னென்னா இதில் 500 வாட்ஸ் கிளாஸ் டி போர்டு. இதுக்கு பாருங்கள், இந்த இடத்துல +36 வோல்ட்டு -36 வோல்ட்ஸு காமன் கிரவுண்டு. ஸோ இதான் வேணும், இதுக்கு வேணும். இப்போ இதுக்கு தனி பவர் சப்ளை வேணும். அதுதான் இங்கே கொடுத்துருக்கு, டூயல் பவர் சப்ளை. 230 வோல்ட் ஏசி கொடுக்குறோம். இந்த டூயல் பவர் சப்ளைலேருந்து என்ன வருது உங்களுக்கு +36 -36 அப் டு 60 வோல்ட் வரைக்கும் இந்த போர்டுக்கு கொடுக்கலாம். இருந்தாலும் சேஃப்டியாக இருக்கட்டுமேங்கிறதுக்காக சென்டர் பாயிண்ட் இது காமன் கிரவுண்டு. இது தனி பவர் சப்ளை, இதுக்கு தனி பவர் சப்ளை. இந்த பவர் சப்ளை இந்த செக்ஷனுக்கு, இந்த பவர் சப்ளை பவர் ஆமுக்கு மட்டும் கொடுத்துருக்கு. ஓகே, அப்போது இந்த வர்ற 12 வோல்ட் எதுக்கு வருது அப்படின்னா, ஒன்று ப்ளூடூத்துக்கு வரும், பேஸ் டிபிள் போர்டுக்கு வரும், தென் பவர் ஆம்பிளிஃபையர் லெஃப்ட் ரைட் சேனலுக்கு வரும், சப்புக்கு வரும். இதெல்லாம் சிங்கிள் பவர் சப்ளையிலே ஒர்க் பண்ணோம். பவர் ஆம்ப் மட்டும் என்ன செய்யும் உங்களுக்கு ஒரு டூயல் பவர் சப்ளையில் ஹை வோல்டேஜில் ஒர்க் பண்ணும். ஓகே, இதுக்கு எஸ்எம்பிஎஸ் இருக்குது. வந்து நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இது வந்து சப்பு கண்ட்ரோல். இது வந்து சப்போட கண்ட்ரோல். இந்த 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 போர்டுக்குள்ளேயே ஒரு ப்ரீசெட் இருக்கும். அது சப்போட ஃப்ரீக்வன்சி லெவலை கூட்டெல்லாம் குறைச்சிக்கலாம். இந்த மாதிரி பிளாக் டயக்ராம் மெமரியில் இருந்தால் நம்ம அசம்பிள் பண்ணுறது, சர்வீஸ் பண்ணுறது எப்போயுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு கஸ்டமர் என்ன கேட்குறாருன்னா, பேஸ் நல்லா வரணும், அதாவது பேஸ் நல்லா வரணும் அப்படின்னா ஒரு சப் ஊஃபர் பெஸ்ட்டாக இருக்கணும். அந்த சப் ஊஃபர் போர்டு லாஸ்ட் கிளாஸில் ஒரு 100 வாட்ஸ் பவரில் போர்டு 2 போர்டு யூஸ் பண்ணி 2.2 எப்படி பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். இப்போ 2.1 அந்த ஒன்று நல்ல பவராக வேணும் அப்படின்னா 500 வாட்ஸ் பவர் இருக்கக்கூடிய கிளாஸ் டி போர்டை யூஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளால் அசம்பிள் பண்ணி கொடுக்க முடியும். அதுதான். ஓகே, இப்போ நம்ம ப்ராக்டிக்கல் டெமோ பார்க்கலாமா? இப்போ பார்க்கலாம். இப்போ ஒரு ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறதுல இது வந்து டூயல் பவர் சப்ளை. இந்த பாரம்பரிய போர்டு கொடுத்துருக்கோம். +- கிரவுண்ட் கொடுத்துருக்கு 36 வோல்ட்டு. இது ஒரு சப்ரி போர்டுக்குள்ளே ஒரு ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் ப்ரீசெட் ஒன்று இருக்குது. இது ஒரு ட்ரிபிள் கண்ட்ரோல், பாஸ் கண்ட்ரோல். இது மெயின் வால்யூம் கண்ட்ரோல். ஃப்ரண்ட் லெஃப்ட் ஃப்ரண்ட் ரைட்டுக்காக ஒரு போர்டு 60+60 வாட்ஸ் போர்டு, கிளாஸ் டி போர்டு. இதுவும் கிளாஸ் டி, இதுவும் கிளாஸ் டி. இது சிங்கிள் பவர் சப்ளை, இது டூயல் பவர் சப்ளை. இதெல்லாம் ஃபுல்லாக சிங்கிள் பவர் சப்ளையில் ஒர்க் பண்ணோம். நல்ல குவாலிட்டி, ஆனில் தான் இருக்குது. எந்த விதமான பாஸ் அமுத்தியிருக்கேன், ப்ரெஷ் பட்டன் கொடுத்துருக்கேன். அதனால் எந்த ஹார்ம், நாய்ஸ், டிஸ்டார்ஷன் எதுவும் கிடையாது. ஓகேவா? நம்ம இப்போது ப்ளே பண்ணி பார்க்கலாம் ஒரு சாங் ஒன்று.
ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. வால்யூம் ஃபுல்லாக குறைச்சிட்டேன். இந்த சேனல் ஃப்ரண்ட் லெஃப்ட் ஃப்ரண்ட் ரைட்டு ட்ரிபிள். இதில் பேஸ் கூட்ட முடியும். இது மெயின் வால்யூம் கண்ட்ரோல். வால்யூம் குறைக்கிறேன். இப்போது பவர் ஆம்ப்பு இதில் சப்போட லைன் ஆன் பண்ணியிருக்கேன். நாம் வால்யூமை கூட்டலாம், இதில் குறைச்சிக்கலாம். ஹலோ, இப்போ பாருங்க ஃபுல்லாக ஒர்க் பண்ணுது. ஃபுல்லாக பேஸ் பக்காவா. நம்ம பேஸ் வால்யூம் கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். ஸோ பின் ட்ராப் சைலண்ட் இருக்கும், பக்காவாக இருக்கும். ஸோ அசத்தலான ஒரு பேஸ் வேணும் நமக்கு. அப்படி வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி ஒரு செட்டப்பை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு 500 வாட்ஸு மானோ சப்புக்கு மட்டும். லெஃப்ட் ரைட்டுக்கு என்ன பண்ணலாம், ஒரு கிளாஸ் டி போர்டு 60+60 வாட்ஸ். நல்ல டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 600 வாட்ஸ் ஒர்த்தாக அவுட்புட் வெளியே வரும். ஓகேவா? கூடவே நல்ல ஒரு பக்கா மாடல் ப்ளூடூத் மாடல் இருந்தால் நல்ல குவாலிட்டி அவுட்புட் வரும். நல்ல அசத்தலான பேஸ் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்டோடு இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.